அன்று காட்டில் சரியான வெயில் அடித்தது. நரிக்கு தாகம் அதிகமானது. அதனால் காட்டில் எல்லா இடங்களிலும் தண்ணீரைத் தேடி அலைந்தது. அப்பொழுது நரி ஒரு கிணற்றை பார்த்தது. அந்த கிணற்றில் இறங்கி தண்ணீர் குடிக்க ஆரம்பித்தது. தெரியாமல் கால் தவறி உள்ளே விழுந்துவிட்டது. ஐயோ, என்னை யாராவது காப்பாற்றுங்கள் என்று கத்தியது. காப்பாற்ற யாரும் வரவில்லை. நரி தண்ணீரிலேயே நீச்சல் அடித்துக் கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த பக்கம் மே மே என்று கத்திக்கொண்டு ஒரு ஆட்டுக்குட்டி வரும் சத்தம் கேட்டது. உடனே நரிக்கு ஒரு யோசனை தோன்றியது. நரி கிணற்றில் ஜாலியாக குளிப்பது போல ஒரு பாட்டு பாட ஆரம்பித்தது. அதைக் கேட்ட ஆட்டுக்குட்டி கிணற்றில் எட்டிப் பார்த்தது. நரி அண்ணா, நீங்க என்ன இங்க பண்றீங்க என்று கேட்டது. அதற்கு நரி கிணற்றின் மேலே பார்த்து கொண்டு, என்னடா தம்பி, நீ நல்லா இருக்கியா என்று கேட்டது. அதற்கு ஆட்டுக்குட்டி, அண்ணா நான் நல்லா இருக்கேன், நீங்க இங்க என்ன பண்றீங்க என்று கேட்டது. அதற்கு நரியாட, ஆட்டுக்குட்டி தம்பி, உனக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? இந்த காட்டிலேயே இந்த கிணத்து தண்ணி தான் ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கும். அதனால எனக்கு எப்ப தண்ணி தவிச்சாலும் இங்கே வந்துதான் நான் தண்ணி குடிப்பேன். இன்னைக்குன்னு பார்த்து தெரியாம காலிடறி இந்த கிணத்துக்குள்ள விழுந்துட்டேன். பாரு, இந்த தண்ணி சுவையா மட்டும் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இதுக்குள்ள விழுந்ததிலிருந்து அப்படியே உடம்பு தங்கம் போல ஜொலி ஜொலின்னு ஜொலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நீயே பாரு என்றது. அதற்கு ஆட்டுக்குட்டி, நரி அண்ணே, நானும் இதுல தண்ணி குடிச்சுக்கட்டுமா, குளிச்சுக்கட்டுமா என்று கேட்டது. சரி வா, நீயும் வந்து இந்த தண்ணிய குடி என்று நரி சொன்னதும் ஆட்டுக்குட்டி கிணற்றுக்குள் குதித்தது. நரி ஆட்டுக்குட்டியை பார்த்து, தம்பி, இந்த பக்கமா வந்து நில்லு, நான் உன் மேல மிதிச்சு வெளியேறுகிறேன் என்றது. உடனே ஆட்டுக்குட்டி, நரி அண்ணே, நீங்க போயிட்டா நான் எப்படி மேல போறது என்று கேட்டது. அட தம்பி, நீ குளிச்சுட்டீரடா, நான் மேலேதான் இருப்பேன். நீ குளிச்சு முடிச்சதும் சொல்லு, நான் உன்னை மேல கை கொடுத்து தூக்கிக் கொள்கிறேன் என்றது. ஆட்டுக்குட்டியை மிதித்து நரி மேலே தப்பித்து சென்றது. மேலே சென்ற நரி டேங்க்ஸ்டா தம்பி என்றது. அதற்கு ஆட்டுக்குட்டி, பரவாயில்லை அண்ணே, ஆனா இந்த தண்ணி நீங்க சொல்ற அளவுக்கு சுவையா ஒண்ணுமில்லையே. அதுக்கு நரி, தம்பி தண்ணிய இன்னும் நிறைய குடி, அப்பத்தான் அது ருசியா இருக்கா இல்லையான்னு தெரியும் என்று சொல்லிவிட்டு தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடிவிட்டது. சிறிது நேரம் கழித்து ஆட்டுக்குட்டி, நரி அண்ணே, நரி அண்ணே என்று கத்தியது. ஆனால் அங்கு யாரும் இல்லை. ஆட்டுக்குட்டி கிணற்றுக்குள் கத்திக்கொண்டே கிடந்தது. அப்பொழுதுதான் ஆட்டுக்குட்டிக்கு புரிந்தது, நான் எவ்வளவு பெரிய முட்டாள் என்று. நீதி, ஒரு செயலை செய்வதற்கு முன் பலமுறை யோசிக்க வேண்டும்.